friends, welcome back to Nurses Profile Channel. MRB Medical Service Recruitment Board ல இருந்து annual planner ஏற்கனவே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2025வது வருடத்திற்கான annual planner நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண annual plannerல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 28 வகையான ஜாப் கொடுத்து டோட்டல் வேகன்சி 6400 சம்திங் வேகன்சி கொடுத்திருந்தாங்க. இப்ப நமக்கு இந்த annual planner ரிவைஸ் பண்ணி 32 வகையான வேலைகளும் டோட்டல் வேகன்சியுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 7420 வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எனிவே இது டென்டேட்டிவ் வேகன்சி தான். வேகன்சி மேபி சேஞ்ச் ஆகலாம், கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். சோ இதுல என்னென்ன நியூவா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆபீசர் சித்தா அண்ட் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து விஹெச்எனோட போஸ்டிங் கொஞ்சம் வந்து பெர்மனன்ட் பண்ணாங்க. அப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க 2147 போஸ்ட் வந்து அடிஷனலா வந்து இந்த வருஷம் எடுக்க போறோம் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அத இப்போ நம்மளோட ஆனுவல் பிளானர்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷம் 2025 இப்ப நம்ம நவம்பர்ல இருக்கோம். இந்த மந்த்லயே நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கால் ஃபார் பண்ணலாம் இந்த வேகன்சிக்கு, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் விஹெச்என் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு. சோ இதுல யார் யார கால் ஃபார் பண்ணுவாங்க, வெயிட்டேஜ் மெத்தட்ல தான் எடுக்கும் அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த போஸ்டுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது, வெயிட்டேஜ் மெத்தட்ல தான் என்ன செய்வாங்கன்னா ஆள் எடுப்பாங்க. சோ வெயிட்டேஜ் மெத்தட்னா என்ன, இந்த விஹெச்என் போஸ்டிங்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனல்ல கேக்குறீங்க, நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறேன், இல்லைன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கிறேன், நான் வந்து இந்த விஹெச்என் போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறீங்க. நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி 2023ல விஹெச்என் போஸ்டுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கால் ஃபார் பண்ணிருந்தாங்க. அதுல என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 years உள்ள ஏஎன்எம் கோர்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2 years இருக்கணும். ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்னா இந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே நேரத்துல இந்த போஸ்டுக்கு எக்ஸாம் கிடையாது, வெயிட்டேஜ் மெத்தட் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன், எந்த மெத்தட்ல அவங்க வந்து எடுக்க போறாங்க, மெத்தட் ஆஃப் செலக்ஷன். சோ இதுல நம்மளோட விஹெச்என் போஸ்டுக்கு அவங்க வந்து வெயிட்டேஜ் மெத்தட்ல தான் எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ வெயிட்டேஜ் மெத்தட்னா என்னன்னா நம்மளோட அகாடமிக் இயர்ல, அதாவது நீங்க ஏஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரோ படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கோர்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ண மார்க்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு 50% எடுப்பாங்க. அதே மாதிரி ஹெச்எஸ்சி 12th நீங்க ஸ்கோர் பண்ண மார்க்ல இருந்து ஒரு 30% எடுப்பாங்க. எஸ்எஸ்எல்சி அதாவது 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஸ்கோர் பண்ண மார்க்ல இருந்து ஒரு 20% எடுப்பாங்க. சோ மொத்தமா வந்து எல்லாம் கூட்டும் போது நமக்கு 100க்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா கட் ஆஃப் மார்க்கா வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கிற எல்லாரோட அந்த மார்க்கும் எவ்வளவு வருதுன்னு பார்த்து அதுல அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் பிக்ஸ் பண்ணி அந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த பேசிஸ்ல தான் நமக்கு வந்து இந்த விஹெச்என் போஸ்ட் வந்து எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த மந்த்துக்குள்ள நம்ம இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட்டிபிகேஷன் வந்தோடனே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். சோ இதுக்கு வந்து நம்ம ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது. பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சவங்களுக்கான போஸ்ட் கண்டிப்பா 2026ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நிறைய வருஷமா நமக்கு வந்து நடக்கல, எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. சோ பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்ஆர்பில வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றவங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க. எப்ப வேணாலும் நமக்கான நோட்டிபிகேஷன் வரலாம். பட் 2025ல இருக்காது, 26 நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சேனலை கூட நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த எம்ஆர்பி எக்ஸாம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ.